விஜய்னா எங்களுக்கு உயிர். விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோம். விஜய் உயிர் அவங்களுக்கு. ஆமாம். பாதி பேர்த்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க, பாதி பேர்த்துக்கு கொடுக்கவே இல்லை. என்ன 1000 பணமா? 1000 பணம். ஒத்த பொம்பளைங்க எங்கேயும் ஒத்த சத்த போக முடியல, ஒத்தையாக இருக்க முடியல. எடப்பாடியுமே இவர் ஓபிஎஸ் ஓட்டானா ஓடுவான். தனித்தனியாக விஜய் போடுவோம். யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? விஜய்க்கு. என்ன காரணம்? விஜய் தான் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாருன்னு. நல்லது பண்ணுவார் நம்பிக்கை பண்ணுவார். பண்ணுவாரா? உறுதியாக இருக்கீங்க? உறுதியாக இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி 2 கட்சிக்கு மாறி மாறி போட்டோம். ரெட்டலைக்கு போட்டோம், உதயசூரியனுக்கு போட்டோம். அதனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நல்லது நடக்கலை. ஆமாம். சரி, அதனால விஜய்க்கு தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். 5 ஓட்டு 6 ஓட்டு இருக்குது. 5 ஓட்டு 6 ஓட்டு எல்லா பேரும் விஜய்க்கு தானா? எல்லாரும் எங்கள் பசங்க மருமகன் நாங்கள் எல்லாருமே விஜய்க்கு தான். சரி, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு. விஜய்க்கா? இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தேன். ரெண்டு இதுலேயே போட்டோம். இப்போ இந்த மாதிரி விஜய்க்கு தான் இனிமேல் ஓட்டு. இனிமேல் விஜய்க்கு தான். இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குது? அப்படித்தான் இருக்குது. முன்னே மாறவே இல்லை. இல்லை, நல்ல முறையாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு? எங்கே நல்ல முறையாக இருக்குது? பாதி பேர்த்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க, பாதி பேர்த்துக்கு கொடுக்கவே இல்லை. என்ன 1000 பணமா? 1000 பணம். உங்களுக்கு வரல? எங்களுக்கெல்லாம் வரவே இல்லைங்க. இப்போ எத்தனை கண்டிஷன் போட்டாங்க, அத்தனை கண்டிஷன் மக்கள் கரெக்டாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்கவே இல்லை பணம். கொடுக்கல. சரி சரி. மற்றபடி பாதுகாப்பு அதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லிக்கிற அளவு ஒன்றும் இல்லை இந்த ஆட்சி. அதனால விஜய்க்கு போகலான்னு இருக்கிறீங்க? விஜய்க்கு தான் போகலான்னு. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் விஜய்க்கு தான். உங்கள் குடும்பம் எல்லாமே விஜய் தான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போகலான்னு இருக்கீங்க? விஜய்க்கு. விஜய்க்கா? நீங்கள் என்ன காரணம்? நல்லா விஜய்க்கு தான் வந்தால் நல்லா பண்ணுவார். எல்லாத்துக்கு ஏழை பாழைக்கு எல்லாம். எப்படி நம்புறீங்க? நம்புகிறோம், கொஞ்சம் உறுதியாக நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி அதை மாறி மாறி போட்டோம். அம்மா இருக்குதுன்னு அம்மாவுக்கு, அம்மா இல்லை அப்புறம் திமுகவுக்கு போட்டோம். இப்போ இனிமேல் விஜய்க்கு தான். இனிமேல் விஜய்க்கு தான் போடுவீங்க? எங்கள் பசங்களாம் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்கிறாங்க. எங்கள் பேரனுங்க எல்லாருமே விஜய்னா உயிர் அவங்களுக்கு. விஜய்னா உயிரா? உயிர். வெளியில் இருக்காங்க விஜய்க்கு ஓட்டு போடலான்னு. விஜய்க்கு ஓட்டு போடலான்னு வெளியில் இருக்கிறாங்க. சரி சரி. உங்கள் வீட்டுக்காரே எல்லாருமே விஜய்க்கு தான். எல்லா குடும்பம் மொத்தமே விஜய்க்கு தான். விஜய்னா எங்களுக்கு உயிர். விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோம். விஜய் உயிர் அவங்களுக்கு. ஆமாம். சரி சரி. திருடு கொலை ஒத்த பொம்பளைங்க எங்கேயும் ஒத்த சத்த போக முடியல, ஒத்தையாக இருக்க முடியல. இந்த ஆட்சி அப்படி இருக்கு. இந்த ஆட்சி அப்படி இருக்கா? ஆமாம், ராசியாக அப்படித்தான் இருக்குது. இந்த ஆட்சியிலேயே அப்படித்தான் இருக்குது. அதனால ஆட்சி மாறணுங்கிறீங்க? அதெல்லாம் கண்டிப்பாக மாறுவோம் நாங்கள். மாறணும். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? அது எப்படி ஏடிஎம்க்கு தான் போடுவேன். ஏடிஎம்க்கு தான் போடுவேன். ஏடிஎம்கேவா? என்ன காரணம்? என்ன காரணம்? எம்ஜிஆர்லேருந்து ஒருத்தருக்காக போட்டுருக்கீங்களா? சரி சரி. விஜய் வந்திருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஓட்டு சேர்ந்தா போடுவோம். விஜய்க்கு ஓட்டு சேர்ந்தா போடுவோம். எடப்பாடியுமே இவர் ஓபிஎஸ் ஓட்டானா ஓடுவான். விஜய்க்கு தெரியும் போடுவோம். சரி, தனித்தனியாக விஜய் போடுவோம். வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்க? விஜய்க்கா? என்ன காரணம்? பிடிச்சிருக்கா? பயலுக்குனால. ஆமாம். வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்க? பார்க்கல, அது அப்பங்கத்தானே சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னே கலைஞருக்கு போட்டீங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? வேண்டாமா? ஆமாம், ஆட்சி வேண்டாம். ஆமாம். பாவம், அவங்களுக்கு ஆட்சி வேண்டாம்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் தம்பி இந்த ஊரில் கூலி செஞ்சால் கஞ்சிலேன்னு இல்லை. எப்படி செய்கிறாங்க? பாலம் கட்டவோ, செத்தையில் கோபக்காரம், காணி விளையாடுறதுக்கு அந்த சேதார் கூலி. இந்த ஊரை பாரு, நாங்கள்லாம் பம்பாரிச்சா தான் கஞ்சி. 2 பொட்டை பிள்ளை தான் எனக்கு. கூலி ஆளுங்க. ஆமாம் சாமி. நான்லாம் இந்த ரேஷன் கட்சியோட நல்ல அரிசியாக இருந்தால் காய்ச்சுவோம். அதைத்தான் நாங்கள் இப்படியெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன உதவி இருக்குது? 2 பிள்ளைங்க தான் இருக்குது. மாறணுங்கிறீங்க? ஆமாம் சாமி. ஒன்று நான் ஒரு பக்கம் இருந்தால் என் பிடிக்கல, நீ ஒரு காலத்துக்கு வரணும். உன்னோட தான் என்னென்னு பார்க்கலாமல்ல. யாருக்கு அது தோணுமா தோணாதா? மாற்றி யாருக்கு போடலான்னு இருக்கிறீங்க? போடலாம், அப்பங்க நினைக்கல. என்ன காலம் இருக்குதல்ல? காலம் இருக்கா? பொழைச்சிருந்தா பார்க்கலாம் சாமி. வரப்போகிற எலெக்ஷன் யாருக்கு ஆதரவாக போகிறீங்க? டிவிக்கேவும் ரெட்டலையும். டிவிக்கு ரெட்டலை ரெண்டுமேவா? என்ன காரணம்? டிவிக்கேல தலைமை நடிக்கிறார். அப்படி அவர் ரெட்டலையில் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கா. அப்படி அவர் தான் எல்லாமே. அதனால அவங்க 2 பேருக்கு. 2 பேருக்கு. ஆமாம்.